கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று திருவள்ளுவம் பற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை மாறாதவர். ஆம்பிரியமானவர்களே, தேவன் மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல. ஆகவே அவர் மாறாதவரா இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை நாம் நம்பிக்கொண்ட மனிதர்கள் மனம் மாறுகிறவர்களா இருக்கலாம். நம் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருந்தாலும் அவர்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது மாறுகிறவர்கள் தான். ஆனால் நம்மை படைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தரோ ஒரு நாளும் மாறாதவரா இருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் மாறாதவரா இருந்தார் என்று நாம் சில சம்பவங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். வசனத்துக்கு நேரம் கடந்து செல்வோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவே செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நான் வாசித்து தியானிக்கும் போது மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வாசிக்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறதை செய்கிறவரா இருக்கிறார், செய்கிறதான் சொல்லுகிற தேவரா இருக்கிறார். அவர் மனம் மாறவில்லை, அவர் பொய் சொல்லவும் இல்லை என்பதை இந்த வசனத்தில் நான் வாசிப்பது உண்மையிலும் உண்மை. இந்த வசனத்தின்படி முன்பின் காரியங்களை நான் வாசிக்கும் போது எந்த இடத்திலே கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார் என்று நாம் தியானிக்கும் போது, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை இங்கே ஆசிர்வதிப்பதை தான் இவ்வாறு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2-3 அதிகாரங்களை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அங்கே நடந்த சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல்